பல்வேறு மாவட்ட நிகழ்வுகளை கொண்ட நம் ஊர் செய்திகள் அடுத்தடுத்து வரவுள்ளன. முருகப்பெருமானின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் குடமுழுக்கு விழா நாளை யாகசாலை பூஜைகளுடன் கோலாகலமாக தொடங்குகிறது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த விழாவில் 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விழாவிற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட யாகசாலை தங்க நிறத்தில் ஜொலிக்கிறது. ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள கலை அறிவியல் கல்லூரிகளில் இளங்கலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு வகுப்பு இன்று தொடங்கியது. சென்னையில் முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகளை ஆட்டம் பாட்டத்துடன் பூக்கள் வழங்கியும் மாலைகள் அணிவித்தும் வரவேற்றனர். அதன்படி சென்னை ராணிமேரி கல்லூரியில் முதலாம் ஆண்டு இளங்கலை படிப்புகளில் சேர்ந்த மாணவ மாணவிகளை கல்லூரியின் முதல்வர், பேராசிரியர்கள் ஆர்வத்துடன் வரவேற்றனர். சென்னை மாநில கல்லூரியிலும் முன்னாள் மாணவர்கள் வெற்றிலைப்பாக்கு, பூ, வாழைப்பழம் வைத்து பன்னீர் தெளித்து மாணவ மாணவிகளை வரவேற்றனர். அதேபோல நூற்றாண்டை கடந்த சேலம் அரசு இலுபாலர் கலை அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவ மாணவியருக்கு மலர் கொடுத்து வரவேற்பளிக்கப்பட்டது. கொடைக்கானலில் கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கோடை மழை குறைவாக பெய்துள்ளது. இதனால் மூலையாறு அருவி போன்ற நீர்நிலைகள் வறண்டு மலைப்பகுதிகள் வறட்சியின் பிடியில் சிக்கியுள்ளன. தென்மேற்கு பருவமழை பிற மாவட்டங்களில் பெய்த போதிலும் கொடைக்கானலில் சாரல் மழையாகவே இருந்ததால் இந்த பகுதி வறட்சியின் தாக்கத்தை உணரத் தொடங்கியுள்ளது. இந்த நிலை தொடர்ந்தால் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் கவுன்சிலர்கள் ரீல்ஸ் பார்த்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற நகராட்சி கூட்டத்தில் 200 கவுன்சிலர்களில் 40 பேர் மட்டுமே பங்கேற்றதோடு அவர்களும் மக்கள் பிரச்சினைகளை பேசாமல் ஹாயாக அமர்ந்து ரீல்ஸ்களை பார்த்தது பேசுபொருளாகி உள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நகர்மன்ற கூட்டத்தில் திமுக, அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். நகராட்சி நகர்மன்ற கூட்டம் தலைவர் ஷியாமலா தலைமையில் நடைபெற்றது. தங்கள் வார்டுகளில் எந்த பணிகளும் நடைபெறவில்லை என்று கூறி திமுக துணைத் தலைவர் கௌதமன் உள்பட 19 திமுக கவுன்சிலர்கள் மற்றும் ஒரு சுயேட்சை உறுப்பினர் வெளிநடப்பு செய்தனர். அவர்களை தொடர்ந்து அடிப்படை வசதிகள் கோரி 3 அதிமுக கவுன்சிலர்களும் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து கேட்டபோது உட்கட்சி விவகாரம் என திமுக கவுன்சிலர்கள் தெரிவித்தனர். மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட 5 மண்டலங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தனியார் நிறுவன ஒப்பந்தத்தை வெளியேற்ற கோரியும், அரசாணைப்படி ஊதியம், சம்பள உயர்வு, காலி பணியிடங்களை நிரப்ப கோரியும் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. மாநகராட்சி மைய அலுவலகத்தின் முன்பு தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் கலவர தடுப்பு ஒத்திகை நடைபெற்றது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் இதை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஒத்திகையின் போது மாறுவேடத்தில் இருந்த கலவரக்காரர்களை கலைக்க காவல்துறையினர் கேஸ் துப்பாக்கியால் சுட்டு பயிற்சி செய்தனர். அப்போது எஸ்பி சந்தீஷ் போலீசாருக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். கடந்த வாரம் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் ஒருவர் தீக்குளித்து உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து இன்று நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. வழக்கமாக 50 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் நிலையில் இன்று 150க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு அனைத்து வழிகளும் அடைக்கப்பட்டு ஒரு பாதை வழியாக மட்டுமே பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டனர். காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞரை விசாரணை என்ற பெயரில் தாக்கியது ஏன் என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியது. சிவகங்கை அருகே விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட அஜித் என்பவரின் மரணம் தொடர்பான வழக்கை தாமாக முன்வந்து விசாரிக்க செந்தில்வேல் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது.
அதற்கு நீதிபதிகள், கடந்த 4 ஆண்டுகளில் 24 காவல் மரணங்கள் நிகழ்ந்துள்ளன, அவர் என்ன தீவிரவாதியா என்று காவல்துறைக்கு கேள்வி எழுப்பியதோடு இதனை மனுவாக தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுப்பதாக கூறினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பாலிக்காடு கிராமத்தில் மாதக்கணக்கில் குடிநீர் விநியோகிக்கவில்லை என்று கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது பெண் ஒருவர் வாகனத்தை எட்டி உதைத்து நிறுத்தி வாக்குவாதம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு மக்கள் கலைந்து சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் அலியாளம் தூள்செட்டி ஏரி இணைப்பு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற கோரி உழவர் அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மத்திய அரசின் நிலத்தடி நீர் பயன்பாட்டு வரி விதிக்க திட்டமிட்டிருப்பதாக கூறி கடும் கண்டனம் தெரிவித்தனர். அத்திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் தமிழக அரசு அதனை ஏற்கக்கூடாது என்றும் விவசாயிகள் வலியுறுத்தினர். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே முருகானந்தபுரத்தில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய விபத்தில் பீகாரைச் சேர்ந்த 2 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். அதிகாலையில் நடந்து சென்றபோது பின்னால் வந்த வாகனம் மோதிவிட்டு நிற்காமல் சென்றுவிட்டது. விபத்தை ஏற்படுத்திய வாகனம் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூர் அருகே பெட்ரோல் பங்க் உரிமையாளரை வெட்டி கொலை செய்த சம்பவத்தை கண்டித்து வியாபாரிகள் சங்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெட்ரோல் பங்க் உரிமையாளர் மோகன்ராஜ் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தை கண்டித்து காத்தான்கடை வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் கிழக்கு கடற்கரை சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. மத்திய அமைச்சர் அமித்ஷா குறித்து திமுக எம்பி ஆர் ராசா தெரிவித்த கருத்துக்கு சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் உமா கண்டனம் தெரிவித்ததால் திமுக உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாமன்ற கூட்டத்தின் கேள்வி நேரத்தில் இதுபோன்ற விவகாரங்களை எழுப்பக்கூடாது என்று உமா ஆனந்தை துணை மேயர் அறிவுறுத்தினார். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை திமுக எம்பி ஆர் ராசா அண்மையில் கடுமையாக தாக்கி பேசியிருந்தார். மதுரை மாவட்டம் மேலூரில் நன்கொடை கேட்டு கடை உரிமையாளரை தாக்கிய நபர்களை கைது செய்ய கோரி வணிகர்கள் சங்கம் சார்பில் கடை அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் மேலூர் நகரமே வெறிச்சோடி காணப்படுகிறது. மருந்து கடைகள் தவிர மற்ற அனைத்து கடைகளையும் அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வணிகர்கள் வியாபாரிகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் நபர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். இனி நம் ஊர் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். திருப்பூரில் புதுமண பெண்ணை தற்கொலைக்கு தூண்டியதாக கணவர், மாமனார், மாமியார் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவிநாசி கைகாட்டிபுதூரைச் சேர்ந்த அண்ணாதுரை தனது மகள் ரித்தன்யாவை திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சித் தலைவர் கிருஷ்ணனின் மூத்த மகன் வழி பேரன் கவின்குமார் என்பவருக்கு 2 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொடுத்துள்ளார். இந்நிலையில் தன்னை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கணவர், மாமனார், மாமியார் துன்புறுத்துவதாகவும் சித்திரவதை செய்வதாகவும் இனி தன்னால் வாழ முடியாது என்றும் தனது தந்தைக்கு வாட்ஸ்அப்பில் ஆடியோ அனுப்பினார் ரித்தன்யா. காரில் முண்டிப்பாளையம் கோவிலுக்கு செல்லும் வழியில் சாலை ஓரம் காரை நிறுத்தி பூச்சி மாத்திரையை உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். ரித்தன்யாவுக்கு திருமணமாகி 78 நாட்களே ஆவதால் ஆர்டிஓ விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ரித்தன்யாவின் கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ரா தேவி மூவரையும் கைது செய்து காவல்துறையினர் சிறையில் அடைத்துள்ளனர். ஈரானில் சிக்கியுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக மீட்க கோரிக்கை எழுந்துள்ளது. கடந்த 22 நாட்களாக மீன்பிடி தொழிலுக்கு செல்ல முடியாமல் உணவும் இன்றி தவிப்பதாகவும், இணைய வசதி இல்லாததால் குடும்பத்தினருடன் பேச முடியாமல் இருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்திய தூதரக அதிகாரிகள் இதுவரை நேரில் சந்திக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ள மீனவர்கள் தமிழக முதல்வர் உடனடியாக தங்களை மீட்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தையில் சில காய்கறிகளின் வரத்து அதிகரித்ததால் விலை குறைந்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ளூர் காய்கறிகளை விற்பனை செய்யும் மிகப்பெரிய காய்கறி சந்தையாக ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் இருக்கிறது. இந்நிலையில் வரத்து அதிகரிப்பால் புடலங்காய் 1 கிலோ 27 ரூபாயிலிருந்து 8 ரூபாயாக குறைந்தது.
கலர் கத்திரிக்காய் 22 ரூபாயிலிருந்து 14 ரூபாயாக வீழ்ச்சி கண்டது. தொடர்ந்து வரத்து அதிகரித்தால் மற்ற காய்கறிகளின் விலையும் குறைந்திருப்பதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள முத்துநாயக்கன்பட்டி ஏரியில் 20,000 மீன் குஞ்சுகள் விடப்பட்டன. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் நீர்நிலைகளில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்தல் திட்டத்தின் கீழ் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதன்படி கட்லா, மிருகால், ரோகு உள்ளிட்ட மீன் குஞ்சுகள் ஏரியில் விடப்பட்டன. இதேபோல மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து ஏரிகளிலும் சுமார் 4 லட்சம் மீன் குஞ்சுகளை விட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் முக்கிய பகுதியான சன்னதி தெருவில் பாதாள சாக்கடை நீர் வெளியேறி துர்நாற்றம் வீசுவதால் பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சாலைகளில் கழிவுநீர் ஆறு போல ஓடுகிறது. குடமுழுக்கு நடைபெறவுள்ள நிலையில் உடனடியாக சரி செய்யும் பணிகளை மேற்கொண்டு வருவதாக நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே அனப்பத்தூர் கூட்டுச்சாலையில் முறையான பேருந்து வசதிகள் இல்லாததால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் பேருந்துகளின் படிக்கட்டுகளில் தொங்கியவாறு ஆபத்தான பயணம் செய்கின்றனர். விபத்துகள் ஏற்படும் முன்பு உரிய தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்யாறு அரசு போக்குவரத்து கிளை மேலாளர் சோலையப்பன் கள ஆய்வு செய்து கூடுதல் பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மா விவசாயிகளுக்கு ஆதரவாக தேமுதிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க வலியுறுத்தி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மா விவசாயிகளை காக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தினார். ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டது போல சித்தரித்து வைக்கப்பட்ட பொம்மைகளை காவல்துறையினர் அகற்ற முயன்றதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இறுதியில் காவல்துறையினர் பொம்மைகளை அகற்றினர். விவசாயியோட நிலைமை இருக்குது. நாங்க காட்டுறோம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அரிச்சந்திரா நதியில் பாசனத்திற்கு தண்ணீர் விநியோகிக்கவில்லை என்று கூறி பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல் நடத்தினர். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டும் அரிச்சந்திரா நதியில் பாசனத்திற்கு தண்ணீர் விநியோகிக்கவில்லை என்று விவசாயிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். விவசாயிகள் அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உடைந்த மின்கம்பத்தை மாற்ற காலம் தாழ்த்தி வருவதாக கூறி டிராக்டரை குறுக்கே நிறுத்தி மறியல் போராட்டம் நடைபெற்றது. புளியம்பட்டி கடந்த வியாழக்கிழமை ஆலமரத்தின் கிளை முறிந்து விழுந்ததால் அருகிலிருந்த மின்கம்பம் உடைந்தது. புதிய மின்கம்பம் அமைக்க வலியுறுத்தி நடத்தப்பட்ட போராட்டத்தால் குமாரபாளையம் எடப்பாடி சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மின்வாரிய ஊழியர் உடனடியாக பணியை தொடங்கியதால் மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். கோவையில் கல்லூரி பேராசிரியையிடம் 7 சவரன் தாலி கொடி பறித்துச் சென்ற மர்ம நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுந்தராபுரம் காந்தி நகரில் வசிக்கும் உதவி பேராசிரியரான ரஜினி தெரஸ் பாத்திமா இரவு 8:30 மணிக்கு மளிகை கடைக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் ரஜினி தெரஸ் பாத்திமாவின் கழுத்தில் அணிந்திருந்த 7 சவரன் தாலி கொடியை பறித்துக் கொண்டு ஓடினர். சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மயிலாடுதுறையில் மாநில அளவில் 19 வயதிற்குட்பட்டவர்களுக்கான இறகுப்பந்து போட்டி வெகு சிறப்பாக நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் இருந்து 426 அணிகள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தின. வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். இந்த விளையாட்டுப் போட்டியை மாவட்ட இறகு பந்தாட்ட கழகம் ஏற்பாடு செய்திருந்தது. மேலும் பல அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள். புதிய தலைமுறை.